ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242 கேட்டு இரவு பகலாக 1/8/2025 முதல் இங்கே தொழிலாளர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். பெரும்பான்மை பெண் தொழிலாளர்கள், சமூகத்தின் வறுமை கோட்டுக்கு கடைசி நிலையில் உள்ள தொழிலாளர்கள். 6வது நாள் போராட்டத்தில் அமைச்சர்கள் சேகர் பாபு அவர்கள், நேரு அவர்கள், மாநகராட்சி ஆணையர், மாநகராட்சி மேயர், துணை மேயர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அந்த பேச்சுவார்த்தையில் அவர்கள் நிலையிலே இருந்தார்கள். தொழிற்சங்கம் எங்களுக்கு மாநகராட்சி தான் பணி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தினோம். அப்பொழுது ஒரு கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு உங்கள் முடிவில் மாற்றம் இருக்கிறதா என்று தெரிவித்தார்கள். அதே போது அவருடைய பிரச்சனையும் தெரிவித்தார்கள். அதன் பிறகு நாங்கள் கூடி பேசி ஒரு முடிவெடுத்துள்ளோம். அதன்படி பொதுமக்களின் பொது சுகாதார நலன் கருதி நாங்கள் எங்களுடைய பணி நிரந்தரம் அவுட் சோர்சிங் தொடர்பான பிரதான கோரிக்கையை நீதிமன்றத்தின் முடிவுக்கு விட்டுவிட்டு 31/7/2025 அன்று என்ன பணி நிலைமையில் பணி செய்தோமோ அதே பணி நிலையில் பணி அளித்தால் உடனே பணிக்கு வர தயாராக இருப்பதாக கடிதம் கொடுத்துள்ளோம். அதே வேளையில் தாங்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை என்றாலும் பொதுமக்களின் நலன் கருதி கொரோனா காலத்திலே பொதுமக்களுக்காக நாளும் பொழுதும் கஷ்டப்பட்ட இந்த தூய்மை பணியாளர்கள் சம்பளமே வாங்காமல் கூட 5வது மண்டலத்தில் ஒரு நாளும் 6வது மண்டலத்தில் ஒரு நாளும் தேங்கியுள்ள குப்பைகளை அகற்றுவதற்கு சம்மதம் என தெரிவித்துள்ளார்கள். இப்படிப்பட்ட இந்த தொழிலாளர்களை அரசுதான் இனிமேல் என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்க வேண்டும். எங்களுக்கு பொதுமக்கள் மீதும் அக்கறை இருக்கிறது, எங்களுடைய வாழ்க்கையை, எங்கள் வாழ்நிலையை பாதுகாப்பதிலும் அக்கறை இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பிரதான கோரிக்கையை நீதிமன்ற முடிவு விட்டுவிட்டு பணியில், அதுவும் எந்த நிபந்தனையும் இல்லாமல் 31/7/2025 என்ன பணி நிலைமையில் மாநகராட்சியில் பணி செய்தோமோ அதே பணி நிலைமையில் மாநகராட்சி ஊழியராக பணியில் சேர தயாராக இருக்கிறோம். அது சம்பந்தமாக மாநகராட்சி ஆணையருக்கு அளித்த கடிதத்தையும் அமைச்சருக்கு தெரியப்படுத்தக்கூடிய கடிதத்தையும் தங்களிடம் அளிக்கிறோம். சரி, அதை கொடுத்துருங்க. நாங்கள் எங்களுடைய நியாயமான கோரிக்கையை வச்சிருக்கோம். அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும். நாங்க ஒரு பக்கம் போராட்டம் இருந்தா கூட மக்கள் சுகாதாரத்தை பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக போராடி கொண்டே குப்பைகள் அகற்றும் சம்மதம் சொல்லியிருக்கோம். இதுக்கப்புறம் அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும். அகற்றும் தயார் என்று சொல்லியிருக்கோம். வெள்ளிக்கிழமை 5வது மண்டலத்திலும் சனிக்கிழமை 6வது மண்டலத்திலும் 500 தொழிலாளர்கள் சம்பளம் வழங்காவிட்டாலும் பரவாயில்லை செய்கிறோம் என்று சொல்கிறோம். இதுவரை எங்களை அழைக்கவில்லை. நாங்கள் தான் காலை 11 மணிக்கு எங்களுடைய முடிவுகளை மாநகராட்சி ஆணையருக்கு தெரிவித்துள்ளோம், எழுத்துப்பூர்வமாக தெரிவித்துள்ளோம். இதுவரை எந்த அழைப்பும் இல்லை, நேரை சந்திக்கவும் இல்லை. அதனாலதான் மக்கள் மத்தியில் எங்களோட கோரிக்கையை தெரிவிக்கிறோம். நேற்று நடந்த அமைச்சரோட இந்த பேச்சுவார்த்தைகள் என்ன மாதிரி தான் சாராம்சம் பேசப்பட்டது, உங்களுக்கு என்ன சொன்னாங்க, நீங்க என்ன தகவல் சொன்னாங்க? நேற்று அவங்களுக்கு பிரதான கோரிக்கை பணி நிரந்தரம், அவுட் சோர்சிங் பெரிய கோரிக்கை, உடனே தீர்வு காண முடியாதுன்னு சொன்னாங்க. நாங்க தொழிலாளர்கிட்ட பேசிட்டு அது நீதிமன்றத்தில் அசல் மணியன் 66-67/2025 தமிழ்நாடு தொழில் தீர்ப்பாயத்தில் வருது. வர 13ஆம் தேதி ஹியரிங் இருக்கு. அங்க பேசி முடிவு பண்ணுவோம். நீதி சட்டத்தின் ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சொன்னாரு. அதனால சட்டத்தின் ஆட்சி என்ன சொல்லுதோ, சட்டம் என்ன சொல்லுதோ அதை கேட்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அது நீதிமன்றத்தில் பார்த்துக்கலாம்னு சொல்றோம். ரொம்ப எந்த நிபந்தனையும் இல்லாமல் நீங்கள் சட்டத்திற்கு விரோதமாக பணி நீக்கம் செய்துள்ளீர்கள். அதனால் நீங்கள் 31/7/2015 நாங்கள் எப்படி வேலை செய்தோமோ அதே வேலை தொடர கேட்கிறோம். அதாவது ஐடி ஆக்ட்ல செக்ஷன் 33(1)A இருக்கு. 33(1)A ஒரு அரசாணை போட்டதுக்கு அப்புறம் நீதிமன்றத்தில் வழக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க முன்னனுமதி பெறாம வேலை நீக்கம் பண்ணா சட்ட விரோதம், தண்டனைக்குரிய குற்றம். 31(1) பிரகாரம் ஐடி ஆக்ட்ல இது 6 மாச சிறை தண்டனை இந்த கமிஷனருக்கு வழங்கலான் இருக்கு. அப்படிப்பட்ட தவறை ஒரு அரசாங்கமே ஒரு IAS அதிகாரி செய்கிறார். இந்த ஊழியம் வழங்க முன் வர்றாங்களா சார்? இது சம்பந்தமா இல்ல நடைமுறைப்படுத்துறதுக்கு சாத்தியக்கூறு இருக்கா? அரசாணை இது ஜிஓ பிரகாரம் ஒரு நாள் சம்பளம் 753 சம்பளத்தையும் அரசாங்கம் கொடுக்கறத கான்ட்ராக்டர் கொடுத்தா அவருக்கு என்ன லாபம் இருக்கு? சாத்தியம் இல்லாத பேச்சு. அப்படி எங்கேயும் தரல. மற்ற மண்டலத்தெல்லாம் 16,000 சம்பளம் தராங்க. நாங்க வாங்கிட்டு இருக்க சம்பளம் 23,000. சார், நாங்க போராடுறோம், மக்கள் மேல அக்கறை வச்சு குப்பைகளை காசு இல்லாம அல்றோன்னு சொல்றோம். கிளீன் மக்களுக்கு சுகாதாரத்துக்கு முன் நிக்கிறோன்னு சொல்றோம். இந்த கீழே அரசாங்கம் பதில் சொல்லணும். மக்கள் மேல அக்கறை உள்ள அரசாங்கம் இருந்தா அவங்க எங்களுக்கு கோரிக்கையை பரிசீலனை கூட பேச்சுவார்த்தை நடத்தணும்னு கேட்கிறோம்.
நேற்று பேச்சுவார்த்தையில் அமைச்சர் என்னென்ன கோரிக்கை ஏற்றுக்கிட்டாரு, என்னென்ன கோரிக்கை நிராகரிச்சாரு? நேற்று அவங்களுடைய தரப்பு நியாயத்தை சொன்னாங்க, அவங்க தரப்புடைய கருத்துக்களை சொன்னாங்க. நாங்க எங்க தரப்பு நியாயத்தை சொன்னோம். அவர்கள் நிலையில் அவர்களே இருந்தாங்க. அப்ப எங்க தரப்பில் எங்களுடைய மூத்த வழக்கறிஞரும் ஆலோசகருமான குமாரசாமி அவர்கள் அவங்க அரசாங்கத்துக்கு ஒரு முன்வைப்பை வைத்தார். உங்களுடைய கோரிக்கையும் சரி, எங்களுடைய கோரிக்கையும் சரி, நீதிமன்றத்தில் பார்த்துக் கொள்ளலாம். நீதிமன்ற முடிவுக்கு விட்டுவிட்டு தற்போதைய உடனடி பிரச்சனையான பணி வழங்குவது குறித்து முடிவெடுக்கலாம் என்று சொன்னார். அதன் அடிப்படையில் தான் இந்த எங்களுடைய நாளையே பணியில் சேர தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துள்ளோம். எங்களுக்கு பணி கொடுத்தா போராட்டமே இல்லைங்க. பணி நாங்க போராட்டம் பண்ணல, நாங்க பணியை மறுத்து ஸ்ட்ரைக் பண்ணல. அவங்க பணி அளிக்க மறுக்கிறாங்க. மக்கள் மேல மக்கள் இல்லாம அவ்வளவு குப்பைகள் தேங்கி கிடக்குது, சுகாதாரத்துக்கு பாதிப்பு ஏற்படுது, நிறைய கம்ப்ளைண்ட் வருதுன்னு சொல்றாங்க. அவங்க எங்களுக்கு கூப்பிட்டு வேலை கொடுத்தா வேலைக்கு போறோம். நாங்க பர்மனன்சி கோர்ட்ல பாத்துக்கிறோம்னு சொல்றோம். அவுட் சோர்சிங் ரைட்டா தப்பா கோர்ட்ல பாத்துக்கிறோம்னு சொல்றோம். பழையபடி பணி கொடுங்கன்னு சொல்றோம். வேற எந்த கோரிக்கையுமே இல்லையே. உங்களை மாதிரி ஜனநாயக சக்திகள் பத்திரிகையாளர் தான் மக்கள் மத்தியில் இந்த விஷயத்தை கொண்டு போகணும். மக்கள் சக்தி முன்னால யாரும் பெரிய ஆள் கிடையாது. எல்லாமே அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் தான். அரசியலமைப்பு சட்டத்தை மீறி பணி நீக்கம் செய்யப்பட்ட கார்பரேஷன் கமிஷனர் மீது நடவடிக்கை எடுக்கணும்ன்ற விஷயத்தை நீங்க மக்கள் மத்தியில் கொண்டு போகணும்னு எங்களுடைய அப்பாவி மக்கள் சார்பாக உங்கள்கிட்ட கேட்டுக்கிறோம். சார், நீங்க கடைசியா இந்த போராட்டம் அடுத்து என்னன்னு ஒரு கேள்வி எழுப்பினீங்க. வருகிற 15 சுதந்திர தினம். சுதந்திரம் எனது பிறப்புரிமைன்னு சொல்லி சுதந்திரம் கிடைச்சது. நாங்க ஒரு மைய கோரிக்கை வைக்கிறோம். நிரந்தரம் இல்லையே சுதந்திரம் இல்லை, சுதந்திரம் எனது பிறப்புரிமை. நாங்க காந்தி வழியில அகிம்சையா எங்களை வருத்தி கொண்டு மழையிலே வெயிலையும் படுத்து போராடுறோம். இந்த நாடு அகிம்சைக்கு சொந்தமான நாடா இருந்தா, இந்த நாடு காந்தியை மதிக்கின்ற நாடாக இருந்தால் எங்களுடைய போராட்டத்தை ஏற்க வேண்டும். இல்லை என்றால் இந்த இடத்திலேயே சுதந்திர கொடியை பசியோடும் வறுமையோடும் சுதந்திரம் எனது பிறப்புரிமை, நிரந்தரம் இல்லையே சுதந்திரம் இல்லை என்பதை வலியுறுத்தி எங்களுடைய போராட்டம் ஆகஸ்ட் 15 மிகப்பெரிய அளவில் இருக்கும். இதற்கு மாணவர்களை அழைக்க உள்ளோம். சமூகத்தின் மீது அக்கறை உள்ள நிறைய மாணவர் அமைப்புகள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அத்தனை மாணவர்களை அமைத்து நாங்கள் இந்த தூய்மை பணியாளர்களை வைத்து தேசிய கொடியை உயர்த்தி பிடித்து இந்த தேசம் எங்களுக்கு பணியை மறுக்கிறது, நீங்கள் சொல்லுங்கள் என்ற கேள்வி எழுப்புவோம். சுதந்திர தின அன்னைக்கு நிரந்தரம் இல்லையே சுதந்திரம் இல்லை, சுதந்திரம் எனது பிறப்புரிமை என்பதை முழக்கத்தை மையப்படுத்துகிறோம்.